Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட CS25C06 Digital Principles and Computer Organizationோட Booth's Algorithm concept தான் பார்க்க போறோம். So நார்மலா multiplication அப்படின்னு பாத்தீங்கன்னா they have three concepts. என்னலாம் அப்படின்னா first நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம். Right. So multiplication அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு மூணு கிளாசிபிகேஷன் டைப்ஸா இருக்கலாம். எப்படி அப்படின்னா அன்சைன்ட், அடுத்து சைன்ட்ல நமக்கு ரெண்டு கிளாசிபிகேஷன். அதுல அன்சைன்ட்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 4 அப்படின்னு இருக்கும். அதாவது இது பிளஸ் தான், பட் இந்த பிளஸ் நமக்கு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அன்சைன்ட். சைன்ட் அப்படின்னா -5 into 4 இருக்கலாம், இல்ல -5 into -5 இருக்கலாம், இல்ல -5 into +5 into -4 இந்த மாதிரி இருக்கலாம். இது நமக்கு சைன்ட். இந்த சைன்ட்லயே they have two classifications. ஓகேங்களா? அதுதான் என்னன்னா with the help of Booth's algorithm. Second thing பாத்தீங்கன்னா நம்ம recoded multiplier அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ இது recoded algorithm இல்ல அப்படின்னா signed அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே நமக்கு கொடுத்திருக்காங்க without using the Booth's algorithm அப்படின்னா நம்ம இந்த கான்செப்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ மூணு கான்செப்ட் இருக்குது. அன்சைன்ட், சைன்ட். சைன்ட்ல ரெண்டு டைப், Booth's algorithm, recoded multiplier. அன்சைன்ட்னு பாத்தீங்கன்னா நமக்கு சைன் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம இப்போ நம்மளோட சம் டிஸ்கஸ் பண்றதுக்கு போயிடலாம். ரைட். சோ ஹியர் what is the question அப்படின்னு பாத்தீங்கன்னா multiply -5 into 4 using Booth's algorithm அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த கான்செப்ட பண்ண போறோம். சோ இத சால்வ் பண்றதுக்கு நான் என்னலாம் செய்ய போறேன் அப்படின்னா ரெண்டு ஸ்டெப் ரொம்ப முக்கியம். என்னலாம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட கவுண்ட நான் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் நம்ம ஸ்டெப்ஸ் எடுப்போம். ஓகேங்களா? சோ அப்ப நான் இங்க ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிறேன். டேப்லெட் காலம் மாதிரியே நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டெப்ஸுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை போட்டுட்டேன். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா A Q Q -1 then operation. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு வரணும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃப்ளோ சார்ட் படிச்சாதான் முடியும். சோ ஃப்ளோ சார்ட்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா என்னோட கவுண்ட். சோ கவுண்ட்ங்கறத நம்ம எப்படி பார்க்கணும்னா கிவன் நீங்க எனக்கு என்ன சொல்லிருக்காங்க -5 into 4. சோ அப்படி கொடுக்கும்போது -5 into 4 இது என்ன அப்படின்னா மல்டிப்ளிகண்ட். இது மல்டிப்ளையர். ஓகேங்களா? சோ இந்த மல்டிப்ளையர் மல்டிப்ளைக்கு நமக்கு எத்தனை பிட் வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? சோ நான் என்ன பண்ணிக்க போறேன் 8421 கான்செப்ட்ஸ்ல எடுத்துக்கிறேன். ரைட்டா? சோ இங்க எனக்கு என்ன பண்ணிக்கலாம் 5 அப்படிங்கும்போது the multiplier 0100. ஓகேவா? இப்போ எனக்கு இங்க -5 இருக்கு. சோ -5 இருந்தா என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்.
சோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது அப்படிங்கும்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். சோ 1 0 1 0 இதோட 1 ஆட் பண்ணுவோம். அப்போ 1 0 1 1. ஓகேங்களா? இதுதான் நமக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் b, ரைட்? சோ இதுக்கு அப்புறம் எதுனாலும் நம்ம இந்த 1 0 1 1 தான் எடுப்போம். ஓகே, இப்போ இது புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கவுண்ட்ல நம்ம எத்தனை பிட் எடுத்திருக்கிறோம், Qவும் நமக்கு வந்து 4 பிட் தான், Mவும் 4 பிட் தான். சோ என்ன அப்படின்னா கவுண்ட் வந்து எனக்கு 4 ஸ்டெப் வரணும். ஓகேவா? சோ அதுதான். அடுத்து இப்ப பாருங்க, Mங்கிறது மல்டிப்ளிகண்டா, Qங்கிறது மல்டிப்ளையர். சோ இதுதான் நமக்கு என்னது, M, Qங்கிறது மல்டிப்ளையர். ஓகேவா? சோ இப்ப அதை இங்க எடுத்து எழுதிக்கோங்க. ரைட்டா? நோட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் Q0 Q1 செக் பண்ணணும். சோ இங்க பாருங்க, நான் இனிஷியலா ஸ்டெப் 1 பண்ண போறேன். ஏங்கிறது இனிஷியலி 0வா இருக்கும், அக்குமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க எத்தனை பிட் எடுத்திருக்கோம், 4 பிட். அப்போ இங்கேயும் 4 தான் வரணும். அடுத்தது Q. Qங்கிறது என்னது, 0 1 0 0. then Q minus 1 அப்படிங்கிறது இனிஷியலா 0. ஓகே, சோ இந்த ஸ்டெப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இனிஷியல். அந்த பாக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா? சோ இத வந்து நம்ம இனிஷியல் சொல்ல போறோம். இது எல்லாத்தையும் இங்க எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டிஷன். சோ இந்த கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, Q0வும் Q1ஐயும் செக் பண்ணணும். சோ இதுதான் Q0, Q0 Q1 Q2 Q3. சோ Q0வையும் Q1ஐயும் செக் பண்ணணும். சோ அப்ப செக் பண்ணும்போது நமக்கு 0 0 இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, 0 1 இருந்தா என்ன, 1 1 இருந்தா 0 0வா, 1 0வா இருந்தா. இப்ப நமக்கு என்ன இருக்கு, 0 0 இருக்கு. சோ 0 0வா இருந்தா என்ன பண்ணணுமா, அரித்மெட்டிக் ஷிஃப்ட் ரைட். சோ ஷிஃப்ட் ரைட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இங்க எனக்கு என்னன்னு இருக்கு, Q0 Q minus 1 0 0. சோ ஷிஃப்ட் ரைட். இந்த வேலையை தான் இப்ப இங்க நம்ம செய்ய போறோம். ஓகேங்களா? சோ ஷிஃப்ட் ரைட் அப்படின்னா என்ன வரும், இது வந்து இங்க. சோ எப்படி இருக்கும்னா இந்த பிட் இங்க வரும். ஷிஃப்ட் ரைட்ங்கும்போது இந்த 0 இங்க 0 0, இந்த 0 இங்க வந்துரும். 0 0 1 0, இந்த 0 இங்க. இங்க என்ன இருக்கும்னா இந்த மேல உள்ள பிட். சோ அது 0. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணிருக்கிறோம், என்னோட given வந்து Q0 Q1 செக் பண்றேன், எனக்கு 0 0. சோ அப்ப என்ன பண்ணிருக்கிறேன், ஷிஃப்ட் ரைட் மட்டும் பண்ணிருக்கிறேன். ஓகேவா? இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதோட நமக்கு ஸ்டெப் 1 எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க அப்படியே ஃப்ளோ சார்ட் வாங்க. ஷிஃப்ட் ரைட் பண்ணியாச்சு. இப்ப கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் மைனஸ் 1. கவுண்ட் நம்ம எத்தனைன்னு போட்டோம் இனிஷியலா, 4. எப்படி 4 பிட் இருக்கு. சோ கவுண்ட் 4. இப்ப என்ன பண்ணிக்க போறோம், கவுண்ட் மைனஸ் 1னா 3. அப்போ இன்னும் நம்ம 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்துடுறேன். இப்போ இங்க பாருங்க, கவுண்ட் ஈக்குவல் டு 0வா, இல்ல எனக்கு எத்தனை இருக்கு, இன்னும் 3 ஸ்டெப்ஸ் பண்ணணும். சோ அகைன் come back to check the Q0 Q minus 1. இப்ப பாருங்க, Q0 Q minus 1 again 0 0. அப்ப என்ன பண்ணணும், shift right. இதான் செகண்ட்.
அகைன் நம்ம செக் பண்ணணும். சோ அப்ப என்ன வரும், இந்த மேல உள்ள 0 அப்படியே இருக்கும். தென் ஷிஃப்ட் ரைட் பண்ணோம்னா 4 0 0 0 0 1 0, இந்த 0 இங்க வந்துரும், இந்த 0 இங்க வந்துரும். அப்போ 2 0 1. ஓகேங்களா? இப்போ இது ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணிருந்தோம், Q0 0 Q minus 1 0. சோ என்ன பண்ணணும், ஷிஃப்ட் ரைட். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணியாச்சு, அடுத்து கவுண்ட் -1. கரெக்டா? அப்ப இன்னும் 2 ஸ்டெப் வரணும். இப்போ எனக்கு கவுண்ட் எத்தனை, 0 கிடையாது. அகைன் திருப்பி வரணும், Q0 ஐயும் Q minus 1 ஐயும் செக் பண்ணணும். சோ இப்போ பாருங்க, Q0 Q minus 1 என்ன இருக்குது, 1 0. சோ 1 0 வா இருந்தா என்ன பண்ணணுமா, A minus M. ஓகேவா? சோ A minus M அப்படின்னா நான் என்ன செஞ்சேன், Q0 வந்து எனக்கு என்ன இருக்கு, 1 இருக்கு. Q minus 1 0. சோ A minus M. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட A எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ என்னோட A எங்க என்ன வேல்யூ இருக்குது, 0. ஓகேவா? then M. so M அப்படிங்கிறது 1011. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். என்னன்னா ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். அப்ப நமக்கு ஆன்சர் என்னதான் வரணும், இந்த ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தான் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க என்ன பண்ணிருக்கிறோம், இது -5க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். நம்மளோட கான்செப்ட் என்னது, A minus B. அப்போ இனிஷியலா இங்க என்ன இருக்கு, ஏங்கிற சாரி எம்ங்கிற வேல்யூ 0101. ஏன்னா நம்ம வந்து சைனுக்காக தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். -5ன்னு இருக்கிறனால தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கோம். சோ அப்ப இங்க என்ன வரும், எனக்கு ஆன்சர் இந்த 0101 தான் வரும். 00 மைனஸ்னா அப்படியே நம்ம போட்டுருவோம். சோ அப்ப என்ன வரும், ஏல தான் கொண்டு போய் ஃபில் பண்ணணும். சோ 0101, ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க வந்து இது தேர்ட் ஸ்டெப். இப்போ இது நான் A minus B பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணுமா, ஷிஃப்ட் ரைட். சோ ஷிஃப்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னா 0 1 0 1 0 0 0 1. ஓகேவா? இங்க இந்த 0 அப்படியே இதோட நம்மளோட ஸ்டெப் 3 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப செக் பண்ணுங்க, என்ன இருக்குது, Q0 Q1 01. ஏன்னா இங்க ஸ்டெப் 3 இருக்கு, கவுண்ட் மைனஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு கவுண்ட் வரணும். அப்ப அகைன் என்ன ஆகும், இங்க போகும், போயிட்டு Q0 Q minus 1 செக் பண்ணும். செக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வந்தது நமக்கு, 01. சோ 01 இருந்ததுன்னா A plus M. சோ அப்ப என்ன பண்ணணும், fourth ஸ்டெப்ல Q0 equal to 0, Q minus 1 வந்து 1. so A runs to A plus M. ஓகேவா? சோ இப்போ A அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் M அப்படிங்கும்போது மேல இருக்கிறத நம்ம போடக்கூடாது. ஓகேவா? சோ இப்போ என்ன செய்வோம், 0 0 1 0 தான் நம்மளோட Aல இருக்கு. ஓகேவா? அது கூட M ஆட் பண்ணணும். சோ Mங்கிறது நமக்கு என்னது, டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து வச்சிருக்கிறது. சோ 1 0 1 1. இப்போ உங்களுக்கு டவுட் வரணும், இங்க மட்டும் M எடுக்கிறோம், அப்ப அங்க ஏன் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு வரும்போது இந்த 1011க்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுப்பீங்க. அப்ப என்னதான் வரும், நமக்கு இனிஷியலா உள்ள 0101 தான் வரும். அதுதான் நம்ம டைரக்டா போட்டிருக்கிறோம். ஓகேவா? அப்போ மைனஸ் தானே வருது, ரீகோடட் மல்டிப்ளையர் அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது.
ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பிளஸ் பண்ண போறோம். ஸோ 1 0 1 1 1 1 0 1 வருதா? ஸோ இப்போ இதை எங்க கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணணும், ஏல 1 1 0 1 இவங்க அப்படியே கீழே கொண்டு வருவோம். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், a plus m பண்ணதுக்கு அப்புறம் shift right. so இந்த 1 அப்படியே வரும், 1 1 0 1 1 0 0. ஓகேவா? இப்போ நீங்க நம்மளோட ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வரும். இப்போ இது நமக்கு ஆன்சரா வருமா அப்படின்னா இல்ல, ஏன்னா நமக்கு என்ன இருக்கும், மைனஸ்ல வரும். அப்போ 0 0 0 1 0 0 1 1, அதாவது 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறோம். ஓகேவா? இப்போ என்ன வருது பாருங்க, 8 4 2 1 16, ரிமைனிங் எல்லாம் 0. 16 plus 4 என்ன, 20. கரெக்டா? 5 4s are 20. so that's all. ஓகேங்களா? so flow chart படிச்சுக்கோங்க. flow chart வச்சுதான் questions இருக்கும். multiply 5 into 4 அப்படின்னா நமக்கு signed, minus 5 into 4 அப்படின்னு வரும்போது Booth's algorithm கொடுத்தாங்கன்னா Booth's, இல்ல அப்படின்னா recorded multiplier வச்சு கூட பண்ணலாம். so Booth's algorithm கொடுத்திருக்கும் போது நம்மளோட ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் எழுதிக்கோங்க, a q q minus 1 then operation. சோ இதுல மைனஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு அதை m எடுத்துக்கோங்க. அடுத்து அதாவது மல்டிப்ளிகன்ட், தென் மல்டிப்ளையரை q எடுத்துக்கோங்க. இப்போ இங்க நம்ம 4 பிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சோ 4 பிட் அப்படிங்கறதுனால என்ன பண்ணியிருக்கிறோம், இங்க நம்ம வந்துட்டு கவுண்ட் எடுத்திருக்கிறோம் 4. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், இது வந்து நமக்கு வந்து 3 பிட்ல தானே வரணும் அப்படின்னு, ஏன்னா சைன் பிட்டும் வரும். அப்போ 4 பிட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். சோ இனிஷியலா இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். சோ நம்மளோட கவுண்ட் எடுத்தாச்சு, மல்டிப்ளிகன் மல்டிப்ளையர், அதை வச்சு இந்த AQ Q minus 1 எடுத்துட்டோம். இனிஷியல் ஸ்டேஜ போட்டாச்சு. அடுத்து Q நாட்டையும் Q minus 1 செக் பண்றோம். சோ அது எனக்கு என்ன இருக்கு, 0 0. சோ 0 0 அப்படின்னா ஷிஃப்ட் ரைட் மட்டும். அடுத்து அப்படியே ஒரு ஸ்டெப் முடியுது. அடுத்து கவுண்ட் வந்து எத்தனை இருக்கு, இப்ப எனக்கு 3 இருக்கு. சோ 0 இல்ல, அகைன் திருப்பி வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1 0 இருக்கு. சோ 1 0 இருந்தது அப்படின்னா a minus m. சோ a minus m அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், மைனஸ் m அப்படிங்கறனால நான் இது என்ன பண்ணிருக்கிறேன், இந்த m 1 0 1 1க்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும். அப்ப எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 0 1 0 1. சோ அதுதான் இங்க போட்டிருக்கிறோம். ரிமைனிங் திங்ஸ் அப்படியே எழுதியாச்சு. இது முடிச்சிட்டு அடுத்து ஷிஃப்ட் ரைட் பண்ணணும். தென் ஷிஃப்ட் ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 3 ஸ்டெப் முடிஞ்சிட்டு. சோ ரிமைனிங் ஒரு ஸ்டெப். சோ அதையே நான் என்ன பண்றேன், 0 1. சோ 0 1 இருந்தா a plus m, then shift right. சோ shift right பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இதான் shift right. சோ இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நமக்கு மைனஸ்ல வரும். சோ 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ப்ராடக்டோட ஆன்சரா எடுத்திருக்கிறோம். சோ that's all about the multiplication. ஓகேவா? சோ minus 20 அப்படிங்கறது நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் பிடிச்சிருக்குதோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை. அடுத்ததா நம்ம ரீகோடட் மல்டிப்ளையர் சம் வந்து போட்டுடலாம். பிளஸ் நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, ஸோ அதுவும் போட்டுடலாம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, நம்ம லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஓசியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். தேங்க்யூ, பை பை. அண்ட் தென் லேப், நம்மளோட லேப் நடக்க போகுது, யூனிவர்சிட்டி ஸ்லாட்ஸ். ஸோ அதுவுமே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். எப்படி பண்றதுன்னு ஒரு வீடியோவா ஃபுல் எக்ஸசைஸையும் போட்டுடலாம். தேங்க்யூ, பாய்.